ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்க்குற உங்களை, உங்கள் குடும்பத்தை, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நேரத்துல கூட உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று அவர் உங்களை ஆசீர்வதித்தார் அல்லவா? அதே போலதான் உங்களை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று உங்களை டிசைன் பண்ணியிருக்காரு. நீங்க ஆசீர்வாதமாக தான் இருக்க வேண்டும் என்று உங்களை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதாவது மற்ற மனிதர்கள் உங்களை சபிக்கலாம், இல்ல சாபத்துக்கு நேராக உங்களை தள்ளலாம், இல்ல அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாபத்திற்கு உள்ள வார்த்தைகளாகவே இருக்கலாம். ஆனாலும் ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கனால, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கனால சாபத்தின் வார்த்தைகளை எல்லாம் முறியடிப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறேன். சோ இந்த நேரத்துல கூட நான் என்ன செய்ய ஆசைப்படுறேன்னா, ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்துல கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நான் எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி நானும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அதாவது என்ன ஸ்வீட்னா ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஸ்வீட்ன்றது பெயரோட ஒப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல ஆவிக்குரியவர்கள் ஸ்வீட்டை எதாக பார்க்கிறார்கள் என்றால் பெயராக பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல காரியம். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசுவது என்பது நல்ல ஒரு காரியம். சோ இந்த நல்ல காரியத்தை நாம் எடுத்து பேசுவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிட்டு பேச வேண்டும். ஸ்வீட்டை எதை சொல்றீங்க? பிரேயரை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த வேத வசனத்தை எடுத்து உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். சோ பிரேயர் பண்ணிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பேச நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த நேரத்துல இருந்து மூடிக்கு வந்த எல்லா கதவுகளும் உங்கள் முன்னாடி நீங்க நிற்கும் போது அந்த கதவுகள் எல்லாம் திறக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது திறந்த வாசல் உனக்கு முன்பாக இருக்கும். அதை ஒருவனாலும் கூட்ட முடியாது என்ற வார்த்தை இருக்கிறதுல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதுல, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது அப்படியே ஆகிறது. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு வார்த்தை கடந்து வரும்போது, உங்களை நோக்கி ஒரு வார்த்தை கடந்து வரும்போது நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். உங்களை நோக்கி இப்போ ஒரு வார்த்தை கடந்து வருது. இப்ப திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் கூட்ட முடியாது என்ற வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையை நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிக்கும் போதுதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை மூலமாக ஒரு வல்லமை உங்களுக்குள் வெளிப்படும். அந்த வார்த்தையினாலதான் ஒரு வல்லமை வெளிப்படும். உங்களால ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது. உங்க திறமையை வச்சு ஒண்ணுத்தையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் புதுசா ஒண்ணு சிருஷ்டிக்க முடியும். உங்க திறமையினால ஏதாச்சும் ஒண்ணு சிருஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு மூட்டிக்க பண்ணிடுவீங்க. சோ தேவனுடைய வார்த்தையை இந்த நேரத்துல சார்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தையை இந்த நேரத்துல பற்றி கொள்ளும் போது, அந்த வார்த்தையின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்கும் போது, உன்னுடைய பலத்தின் மேல் உன்னுடைய விசுவாசம் வைக்காமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் இந்த நேரத்துல உன்னுடைய விசுவாசம் இருந்தால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த நேரத்துல கூட தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் வல்லமை உள்ளது. சோ அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது உங்களுக்கான உலகத்தை சிருஷ்டித்து கொடுக்கிறது உங்களிடத்தில். அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அந்த வார்த்தை உலகமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். அதை சந்தோஷமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சமாதானமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தந்துட்டார்ல, அந்த வார்த்தையை உங்களுக்கு பிடிச்ச விதமாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தையை உங்களுக்கு பிடிச்ச விதமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது சந்தோஷமாக இருக்கலாம், இல்ல சமாதானமா இருக்கலாம், இல்ல உங்க ஹஸ்பண்டோட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்ல மனைவியோட வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பிடித்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தை மரித்தவர்களை எழுப்ப வேண்டும் என்றாலும் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது.
திறந்த வாசலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. திறந்த வாசலுக்குள்ள நீங்க நுழைவீங்க என்று நான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திறந்த வாசல் உங்களுக்கு திறந்துதான் இருக்கும். இருக்கிற ஒளியிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். சோ நீங்க ஒளியா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, இப்ப கையர் பண்ணிட்டு நம்ம இந்த வார்த்தைகளை எடுத்து நான் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி, ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஏசப்பா நம்மளுக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்காருல, அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களை இந்நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்து இந்நாள் வரைக்கும் ஓட வைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அந்த கிருபை வேலை செய்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை ஜீவனாக கன்வெர்ட் ஆகுது ஆண்டவரே, அந்த கிருபை ஜீவனாக மாறுகிறது ஆண்டவரே. இப்ப இந்த நேரத்துல கூட அந்த கிருபையை நாங்க ஜீவனா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை நாங்க மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்காக நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த கிருபையை நாங்க பொருளாதாரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நான் அந்த கிருபையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் சார்ந்து கொள்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் பற்றி கொள்கிறேன். இந்த குடும்பத்து மேலையும் என்னோட வாழ்க்கையின் மேலையும் நான் அந்த காரியத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்ததோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும், அதாவது சத்துரு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும், சதி திட்டங்களையும் ஆவியானவர் எல்லாத்தையுமே உடைத்து போடுவாராக. ஆவியானவர் உடைத்து போடுவாராக. உங்க வாழ்க்கைக்குள்ள சத்துரு கொண்டு வந்துகிற எல்லா பிரச்சனைகளையுமே, மலை போல பிரச்சனையை சத்துரு கொண்டு வந்தாலும் உங்களை அந்த மலை உச்சியில ஏத்தி நிப்பாட்டுறதுக்கு ஆவியானவர்னால முடியும். இந்த நேரத்துல வெல்கம் பண்ணுங்க அந்த ஹோலி ஸ்பிரிட்ட. பிரச்சனையை உன் காலை கீழே கொண்டு வந்து நீ மலை மேல ஏறி நிற்கும் போது பிரச்சனையை நீ மிதிப்ப. மலை உச்சியில ஏறி நின்னா மலை உச்சியை நீ மிதிச்சுட்டு தான் நிற்ப. சோ இந்த நேரத்துல கூட அந்த பிரச்சனையை மிதிச்சுட்டு நிற்ப நீ. சோ அந்த மாதிரி ஒரு ஆவியானவரை நீ இன்வைட் பண்றப்ப, வெல்கம் பண்றோம் வாழ்க்கைக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆவியானவர் வருவதாக. எந்தெந்த குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கிறதோ இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நேரத்துல இருந்து அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதாக ஆண்டவரே. அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. அந்த குடும்பத்துல இருக்க வியாதிகள் மாறுவதாக. அந்த குடும்பத்துல இருக்க பொருளாதார பற்றாக்குறை மாறுவதாக. இந்த நேரத்துல கூட அந்த பொருளாதார பற்றாக்குறையினால குடும்பத்துக்குள்ள சண்டை வருதா, அந்த பொருளாதார பற்றாக்குறையை அவர் மாற்றுவார். இந்த கேரக்டர்னால சண்டை வருதா, அந்த கேரக்டரை அவர் சேஞ்ச் பண்ணுவாரு. என்னென்ன விஷயங்கள் குறைவா இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார் ஆண்டவர். இந்த நேரத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவானவர் நிறைவாக மாற்றுவாராக. இந்த நேரத்தில் கூட நிறைவாக மாற்றுகிற ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க. ஒரு பெருக்கத்தின் ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ணுங்க. ஒரு பெருக்கத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்கள் வாழ்க்கை கரையை பிடிக்கும். அதாவது கரையே சேர மாட்டேன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். கரை சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் உங்களை பார்த்து. உங்க குடும்பம் கரை சேராது, உங்க குடும்பம் அவ்வளவுதான், உங்க குடும்பம் அழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல எந்திரிக்காது உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில சண்டைகள்னாலையும் சில குறைவுகள்னாலையும் உன் குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல ஆவியானவர் வருகிறார் உன் குடும்பத்துக்குள்ள. பெருக்கத்தின் ஆவியானவர் இந்த குடும்பத்துக்குள்ள வருகிறார். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள குறைகள் இருந்ததோ இந்த நேரத்துல ஆவியானவர் வரும்போது வெள்ளம் அடையும். அந்த குடும்பங்கள் எல்லாம் வெள்ளம் அடைவதாக என்று நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்குள்ள நான் டிக்ளேர் பண்றேன். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நான் அந்த குடும்பத்துக்குள்ள டிக்ளேர் பண்றேன். எந்தெந்த குறைவுகள் இருக்கிறதோ அந்தந்த குறைவுகள் எல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு அகன்று செல்வதாக. குறைவுகள் காணப்படாது. இனிமேல் உன் குடும்பத்தில் குறைவுகள் காணப்படாது. உன் குடும்பத்தில் செழிப்பு காணப்படும். உன் குடும்பத்தில் செழிப்பு காணப்படும். உன் குடும்பத்தில் சுகம் காணப்படும். உன் குடும்பத்தில் மரணம் கிடையாது. உன் குடும்பத்தில் வியாதிகள் கிடையாது. எத்தனையோ மனிதர்கள் உன்னுடைய குடும்பத்தை பற்றி பொய் சாட்சி சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றார், ஆவியானவர் வரும்போது உன் குடும்பம் பலன் அடையும். இந்த நேரத்தில் உன் குடும்பம் பலன் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக உன் குடும்பம் பலனுக்கு நேராக கடந்து வருகிறது. சோ பலனற்று போய் இந்த உன்னுடைய குடும்பத்தை அவர் பலப்படுத்துவாராக. டிஸ்குவாலிபிகேஷனா இருந்த உன்னுடைய வாழ்க்கையை அவர் குவாலிபிகேஷனா மாற்றுவாராக. இந்த நேரத்தில் கூட தகுதியே இல்லாத நினைக்கிறத உன் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவர் தகுதிப்படுத்துவாராக. அதற்காகத்தான் உன்னை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இந்த வார்த்தைகள் மூலமாக உனக்கு தகுதி வருகிறது. இந்த வார்த்தைகளின் மூலமாக உனக்கு மரியாதை, நீ இழந்த போன மரியாதை எல்லாம் திரும்ப வருகிறது. உன்னை விட்டு சென்ற உறவுகள், உன்னை விட்டு சென்ற, உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்ப வரும். உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்ப வர போகிறது. ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றாரு, உனக்குள்ள வாசம் பண்றாரு. இந்த நேரத்துல ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றாரு. விட்டு போன உறவுகள் எல்லாம், உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்ப வருகிறது. ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திரும்ப திறக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திரும்பவும் திறக்கிறது. எந்தெந்த கதவு அடைஞ்சோ மரியாதை குறைஞ்சு நீ மரியாதையை விட்டு போனதோ அதே மரியாதையோட நீ திரும்பவும் அதே இடத்துல இருப்ப. எந்த இடத்துல நீ தகுதியே இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பினாங்களோ அதே இடத்துல நீ தகுதி உள்ளவனாக நிற்ப. உனக்கான ப்ராபசி. தகுதி இல்லைன்னு சொன்ன ஒண்ணு அவர் தகுதிப்படுத்தலாம் இந்த பூமிக்கு வந்தாரு. தகுதி இல்லைன்னு சொன்ன ஒண்ணு அவர் தகுதிப்படுத்தலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில தன் ஜீவனை விட்டார். அவர் உனக்காக பேசுவார். உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். அவர் உனக்காக வழக்காடுவார். உனக்காக அவர் பேசுவார். உனக்காக பேச யாருமே இல்லை. யாருமே எனக்காக பேச இல்லை. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. எல்லாருமே ஒதுக்குறாங்க என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக பேச, உன் சார்பில நின்று பேச ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. உன் சார்பில நின்று அவர் பேசுவாராக. உன் சார்பில நின்று பேச ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. சார்பில நின்று பேசுவாரு. உனக்கு சோதனை வருதா? அந்த சோதனையை கண்டு பயப்படாத. உனக்கு உன்னுடைய சோதனையை அவர் சாதனையாக மாற்றுவாராக. இந்த நேரத்துல கூட எது ஒரு சோதனை நீ நினைக்கிறியோ அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றுவாராக. எந்தெந்த விஷயத்துல உனக்கு சோதனை வருதோ உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதுக்கு அவர் அப்படிப்பட்ட தேவன்லாம் கிடையாது. அவரு ஒரு திராணிக்கு மிஞ்சினா அவர் சோதிக்க மாட்டாரு. சோதனையை ஜெயிக்கணும்னா ஆராதனை பண்ணு. சோதனையை ஜெயிக்கிற ஆயுதம் ஆராதனை. உன்னுடைய ஆராதனை மூலமாக உனக்கு வருகிற சோதனைகளையும் உனக்கு வருகிற துன்பங்களையும் நிந்திக்கிறாங்களா? கவலைப்படாத. ஆராதனை பண்ணு. அப்பாவோட கனெக்ட் ஆகுது. இந்த நேரத்துல கூட பின்மாற்றத்துல போய்க்க உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அப்பா கூட கனெக்ட் ஆயிரு. உன்னுடைய வாழ்க்கை எத்தனை நாட்கள் பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கும். உன்னுடைய வாழ்க்கை எத்தனை நாட்கள் தவறான பாதையிலே நடந்து போய் கொண்டிருப்ப. இந்த நேரத்தில் ஆவியானவர் உன்னை யூட்டர்ன் பண்ணுவாராக. யூட்டர்ன் பண்ணி கரெக்டான ஒரு சரியான ஒரு நீதியின் பாதையில உன்னை நடத்துவாராக. அந்த நீதியின் பாதையில தான் ஜீவன் உண்டு. நீ போய் கொண்டிருக்கிற பாதையில மரணம் தான் இருக்கிறது. ஆனால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன். நீ போய் கொண்டிருக்கிற பாதையில ஜீவன் கடந்து வருவதாக. நீ ஆஸ்பத்திரிக்கு போய்கின்றிருக்கா? அந்த நேரத்துல உனக்கு ஜீவன் கடந்து வருவதாக. நீ மரண தருவாயில உட்கார்ந்திருக்கியா, படுத்திருக்கியா, உனக்கு ஜீவன் கடந்து வருவதாக. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்கு கூட தான் இருப்பாரு. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து கூட தான் இருப்பாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது அப்படியே செயல்படுவதாக. வாழ்க்கை மாறுவதாக. வாழ்க்கை சரியாகுவதாக. உன்னுடைய மகனின் வாழ்க்கை சரியாவதாக. இது தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். உன்னுடைய மகனின் வாழ்க்கையும் சரியாவதாக. சீர்குலைந்து போய் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற அது சீர் பொருத்துவார் ஆண்டவரே. கை கூடி வரமாட்டேங்கிற என்னுடைய மகனின் திருமணமும் கை கூடி வரமாட்டேங்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அதை கை கூடி வர பண்ணுகிற தேவன் இந்த நேரத்தில் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் அவைகளை கை கூடி வர பண்ணுவேன்.
நான் கைகூடி வர பண்ணுவேன் என்று வாக்குரைக்கிற தேவன் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை இல்ல தேவன். உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருந்தால் அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு வருகின்ற வரைக்கும் அவர் உன்கிட்ட வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் அயராம வேலை செய்து கொண்டே இருப்பாராக. உன்னை சுத்தி தூதர்கள் கடந்து வருவதாக. உன்னை சுத்தி தூதர்கள் கடந்து வருவார்கள். உன்னை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு, உன்னை பாதுகாப்பதற்காக தூதர்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வழியில நீ போய் கொண்டிருக்க பாதையில உன்னை காப்பதற்கு உனக்காக தூதர்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன் பாதைகளில் முட்கள் இருக்கும், உன் பாதைகளில் கரடு முரடுகள் இருக்கும். அந்த கரடு முரடுகளையும் அந்த முட்களையும் நீ தாண்டி செல்ல வேண்டும் என்றால் அந்த தூதர்களின் உதவி உனக்கு தேவைப்படுகிறது. ஆவியானவர்களின் உதவி தேவைப்படுகிறது. உன்னால் அந்த முற்களையும் கரடு முரடையும் தாண்ட முடியாது. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்கு அனுப்புறேன். ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ள அனுப்புறேன். ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீ அதை தாண்டுவ. அதை தாண்ட முடியாத மதில்களை எல்லாம் ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ள வரும்போது அந்த மதில்களை தாண்டுவாய். நீ தாண்டுவ. எந்த சேனைக்குள்ள உன்னால பாய முடியல, எந்த சேனைக்குள்ள உன்னால போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறல, இந்த பிரச்சனை என்னால தாண்ட முடியல, இந்த மதில் மாறி இருக்கு, இந்த பிரச்சனை என்னுடைய வியாதி பெருசா இருக்கு, என்னை தாண்ட முடியல என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் படுத்த படுக்கையாவே கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் படுத்த படுக்கையாவே இருக்கேன், இன்னும் எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறல, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் அந்த அதிசயங்களையும் அந்த அற்புதங்களையும் செய்வாராக. இந்த நேரத்தில் கூட அந்த அதிசயங்களையும் அந்த அற்புதங்களையும் வாழ்க்கையில கடந்து வருவதாக. உனக்கான உலகம் ஒன்று சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த உலகத்தில் சந்தோஷமும் சமாதானமும் மட்டுமே நிறைந்திருக்கும். இத்தனை நாட்கள் நீ அழுதிருக்கலாம், புலம்பி இருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், துன்பத்துக்கு நேராக கடந்து சென்றிருக்கலாம், இல்ல வியாதியின் படுக்கையில நீ இருந்திருக்கலாம், இல்ல மரண தருவாயில நீ இருந்திருக்கலாம், கண்ணீர் மத்தியில நீ புலம்பி அழுது கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். நீ எதை குறித்து புலம்பிக்கிறியோ அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். என்னெல்லாம் யார் ஆண்டவரை பாப்பா, என்னெல்லாம் யார் ஆண்டவரை பாப்பா, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த மனிதர்களும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார, யாரோட அட்டென்ஷனும் என் பக்கம் திரும்ப மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார, இந்த நேரத்தில் பரலோகத்தின் அட்டென்ஷன் ஓ சைடு திரும்புகிறது. பரலோகத்தின் கவனம் உன் பக்கமாக திரும்புகிற நேரம், பரலோகத்தின் கவனம் ஓ பக்கமா திரும்புங்க. அதாவது நீ அவருக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கிற, அவருக்கு ஏற்ற அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைன்னு சொல்றாரு. நீங்க அவர் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாடி இருக்கனால பரலோகத்தின் கவனம், அதாவது பரலோகத்தின் அட்டென்ஷன் எல்லாம் உன் குடும்பத்துக்கு நேராக திருப்பப்படுகிறது என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன், என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன், உன்னை பிளஸ் பண்றேன், பிளஸ் பண்றேன், பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறேன். அவருக்கு சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு காரியம் அவருக்கு சந்தோஷமாக இருப்பது. ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமுள்ள யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறதுல. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்ப அந்த மகிமைனா என்ன? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஓகே, வெளியரங்கமாகும், ஒத்துக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அந்த மகிமைனா என்ன என்பதை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:10 சொன்னபடி அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். இந்த இடத்துல ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக்கப்பட்டிருக்குது.
சோ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், இந்த ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகும். அப்ப மகிமைனா என்ன? ஜீவனும் அழியாமையும் தான் மகிமை. அப்ப கர்த்தரின் மகிமை உன்மீது இனிப்பதுனா என்ன அர்த்தம்னா, உன்கிட்டதான்ப்பா இருக்கு அந்த பவரு, உன்கிட்டதான் இருக்கு அந்த பவரு, அந்த வார்த்தையை கொடுத்து விட்டார். நான் விளக்கத்தை கூறிவிட்டேன் உங்களுக்கு. மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? ஜீவனும் அழியாமையும் மகிமையாக கருதப்படுகிறது இந்த இடத்துல. ஜீவனும் அழியாமையும் மகிமை. சோ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனும் அழியாமையும் தான் மகிமை என்ற அர்த்தம். கர்த்தரின் மகிமை உண்மையில் இருக்குன்னா ஓ மேலதான் அந்த ஜீவனும் அந்த அழியாமையும் இருக்க போகுது. புரிகிறதா? புரிகிறதா? ஓ மேலதான் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறத, இந்த வீடியோ காதுகளினால் கேட்டுக் கொண்டிருக்கிறத, இந்த வார்த்தையை கேட்கிற உன்னுடைய காதுகள் எல்லாம் பாக்கியம் நிறைந்த காதுகள். இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய காதுகள் பாக்கியம் நிறைந்த காதுகள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன்னுடைய இருதயம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன் மைண்ட் பாக்கியம் உள்ளது. இந்த வீடியோ பார்க்கிற உன்னுடைய கண்ணு பாக்கியம் உள்ளது. உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உன்னை பாக்கியவானாக பார்க்கிறார், பாக்கியவதியாக பார்க்கிறார். பாக்கியவானாகவும் பாக்கியவதியாகவும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சோ கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், இங்கிட்டு ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகும். அப்ப இங்கிட்டு மகிமை என்ற வர இடத்துல இங்க ஜீவனும் அழியாமையும் வந்திருக்கு. அப்ப அந்த மகிமையை தூக்கு, இங்கிட்டு ஜீவனும் அழியாமையும் போது. சோ ஜீவனும் அழியாமையும் தான் உன் மேல உயிர்த்திருக்கிறது என்பது விசுவாசி. புரிகிறதா? ஜீவனும் அழியாமையும் உன்மீது உயிர்த்திருக்கிறது. மகிமை என்னன்னு புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். அது ஜீவனும் அழியாமையும் தான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமையா அதுதான். ஜீவனும் அழியாமையும் தான் கர்த்தருடைய மகிமை என்பதை புரிந்து கொள். அவர் மகிமையை வெளிப்படுத்துவேன், அவர் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், சுகர் இருக்கான் டெஸ்ட் பண்ணணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், பிரஷர் இருக்கான் டெஸ்ட் பண்ணணும். இதுதான் அவருடைய மகிமை. அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் சொல்ல தெரிஞ்ச உனக்கு, ஏன் நான் ஜீவனோட இருப்பேன், எனக்கு சுகர் வர முடியாது, எனக்கு வியாதி வர முடியாது, நான் படுத்த படுக்க இருக்க மாட்டேன் என்று ஏன் உனக்கு சொல்ல தெரியல? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும்னா ஜீவனோ அழியாமையும் வெளியரங்க ஆக போற நாட்கள் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். இன்னைக்கு மெசேஜ் ஷார்ட்டா முடிச்சுறேன். நானு ரொம்ப தூரம் இழுக்க நான் விரும்பல. என்ன மேட்ரோ அதை மட்டும் பேசிட்டு உங்களுக்கு சத்தியத்தை அப்படியே பளிச்சு பேசிட்டு நான் முடிக்க விரும்புறேன் இன்னைக்கு மெசேஜ. சோ கர்த்தரின் மகிமைனா என்ன? ஜீவனும் அழியாமையும் கர்த்தரின் மகிமையாக மாறுகிறது. கர்த்தருடைய மகிமைனா அதாங்க, புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய மகிமைய மேல ஊதிக்கும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என் ஹார்ட்ல எவ்வளவு துடிப்பு இருக்குன்னு பார்க்க கூடாது. என் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன் எடுக்கலாம், செக்கப்புக்காக எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு வியாதி இருக்கான்னு பாருங்க, ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துது, எனக்கு தலையெல்லாம் தேராது. ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு பதட்டமா வருது, எனக்கு பதட்டமா வருது, பதட்டமா இருக்கு அப்படின்றாங்க ஒருத்தவங்க. கர்த்தரின் மகிமை உன் மேல உதித்தி இருக்குமா? கர்த்தரின் மகிமை உன் மேல உதித்தி இருக்கு. எப்படி உனக்கு பதட்டம் வரும்? பதட்டம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டமே வரக்கூடாது, பதட்டமே படக்கூடாது. நீதிமான்கள் எப்படி நம்ம இருக்கணும்? ஆண்டவர் உனக்காக தான் ரத்தம் செஞ்சிருக்காரு, நீ பதட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்க. எனக்கு பதட்டமா இருக்கு. அவர் ரத்தம் செஞ்சிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமா இருக்கு. அது என்ன பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமா இருக்கு. சோ பதட்டமா இருக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கு படபடன்னு வருது, படபடன்னு வருது, எனக்கு படபடன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. படபட, இந்த சட கொடலாம் அதெல்லாம் வேறவங்க பேசுற பேச்சு, நம்ம பேசவே கூடாது. நம்ம வாயில இருந்து இந்த படபட அப்படிலாம் வரவே கூடாது. சோ கர்த்தரின் மகிமை ஓ மேல உதிச்சிருக்குப்பா. சோ உனக்கு ஒரு சேதமும் வராது, உனக்கு ஒரு தீர்வு அணுக முடியாது. இந்த நேரத்துல கூட உன்னைய தீர்வுகள் அணுக முடியாது என்பதை புரிந்துகள், என்பதை விசுவாசி வச்சு. கர்த்தர் இயேசு எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டாரு என்பதை விசுவாசி. நீ விசுவாசி தானே?
விசுவாசி தானே. டீ மாஸ்டருக்கு டீ போடுவது கடினமான காரியம் அல்ல. விசுவாசிகளுக்கு விசுவாசிப்பது கடினமான காரியமா? டீ மாஸ்டர் இருக்காரு, அவருக்கு டீ போடுறது கடினமான காரியமா? இல்ல. அதே மாதிரி விசுவாசிகளுக்கு விசுவாசிப்பது ஏன் கடினமான காரியமாக மாறுகிறது? கடினமான காரியமாக இருக்கக்கூடாது, உனக்கு படபடன்னு வரக்கூடாது, உனக்கு பதத்தை ஏற்படக்கூடாது, உனக்கு பயம் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சிருக்கு. கர்த்தருடைய மகிமைனா என்னன்னு கேக்குறியா? கர்த்தருடைய மகிமை உதிச்சிருக்குன்னு சொல்றீங்க பிரதர். கர்த்தருடைய மகிமைனா என்னன்னு கேக்குறீங்களா? கர்த்தருடைய மகிமைனா ஜீவனும் அழியாமையும் தான் கர்த்தருடைய மகிமை. நீ சாக மாட்ட என்பது கர்த்தருடைய மகிமை, நீ சாகாம இருப்பன்றது கர்த்தருடைய மகிமை என்பது புரிந்துகொள். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய மகிமைனா என்னன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை எடுத்து நீ தாராளமா பேசலாம். அந்த வசனமே புரியாம கர்த்தருடைய மகிமை என்மேல் முதிக்கும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் போறேன், இங்கிட்டு செக்கப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போறேன், இங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்றேன், எனக்கு மண்டை வலிக்குதுன்ற, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்ற, அதெல்லாம் வரவே கூடாது. அந்த பிசாசு நான் கடிந்து கொள்கிறேன். அந்த பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன். அந்த மண்டவலியை கொண்டு வருகிற பிசாசையும், அந்த படபடன் என்று சொல்லுகிற அந்த கொண்டு வருகிற அந்த பிசாசையும் நான் கடிந்து கொள்கிறேன். அதெல்லாம் ஒரு டெவில். உனக்குள்ள அப்படி வருதுன்னா அந்த டெவில் வேலை பார்க்கணும்னு அர்த்தம். நீ அதுக்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். சோ விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பதற மாட்டான், நிதானமாக இருப்பான். அவனை நிதானத்தை அறிய யாருனாலையும் முடியாதுங்க. நான் இப்படி இருப்பேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஆவிக்குரியவனை ஒருவனாலும் நிதானித்து அறிய முடியாது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். நான் இப்படி சொல்ல மாட்டேன். இனிமேலு கர்த்தருடைய ஜீவனும் அழியாமையும் உன் மீது உதிக்கும். கர்த்தருடைய ஜீவனும் அழியாமையும் உன் மீது உதிக்கிற டைம் இது. ரெண்டுமே வெளியரங்கமாகுதுங்க. மகிமை வெளியரங்கமாகிற டைம்லயே ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகிறது. அப்ப மகிமைனா என்னன்னா அழியாமை ஜீவன் தான் மகிமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டீங்க. ஏன்னா வெளியரங்கம் ஆயிருச்சு. கர்த்தருடைய மகிமை நீ இத்தனை நாள் விசுவாசம் மாதிரி உன் மேல உதிச்சிருச்சுமா, உன் மேல உதிச்சிருச்சு. நீ விசுவாசத்தோட சொன்னல கர்த்தருடைய மகிமை என் மேல உதிச்சிருக்குது. அந்த மகிமை என்னன்னு கேட்டேன்னா, இந்த பேய்களை துரத்துறது, இந்த சாவ கட்டுகளை முடிக்கிறது, அதுதான் கர்த்தருடைய மகிமைன்னு நினைச்சிட்டு நீ விசுவாசித்த கர்த்தருடைய மகிமைய. ஆனா உண்மையான கர்த்தருடைய மகிமை என்ன என்றால் சாவாமை, அழியாமை, ஜீவன், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் தான் கர்த்தருடைய மகிமையாக வெளியரங்கமாகிறது. சோ உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீ விசுவாசித்து விட்டாய். அதனால் நீ மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. மரணத்தை நீ ருசி பார்க்க மாட்ட. உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீ விசுவாசித்துட்ட. உனக்கு அர்த்தமே தெரியாம வேற அர்த்தத்தை கொண்டு அதை நீ விசுவாசித்து விட்டாய். விட்டுட்டு சோ உனக்கு அந்த ஜீவன் கடந்து வந்திருக்கிறது. சோ அதனால நீ சாக மாட்ட, நீ அழிய மாட்ட. இப்ப அந்த உண்மையான அர்த்தத்தை நான் உனக்கு சொல்கிறேன். அதுக்கு உண்மையான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நீ சாக மாட்ட, நீ அழிய மாட்ட, உனக்கு வியாதிகள் வர முடியாது என்பதை நான் சொல்லுகிறேன். ஓப்பன் டாக்காவே சொல்கிறேன். உனக்கு வியாதிகள் வர முடியாது. அந்த வியாதியை கொண்டு வருகிற பிசாசுகளை நான் கட்டி வைக்கிறேன். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பா எனக்காக சிலுவையில பலி ஆயிட்டாரு என்பதை நான் அப்படியே பேசுகிறேன். அவர் எனக்காக ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி விட்டார் என்பதை நான் சொல்லுகிறேன். அவருடைய மகிமை வெளியரங்கமாயிருச்சு நான் சொல்றேன். சோ எனக்குள்ள வியாதி வர முடியாது, உங்களுக்குள்ளேயே வியாதி வர முடியாது. நம்ம வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தை இந்த நேரத்துல நான் உன் மேல வைக்கிறேன். அது உன் மேல பழிப்பதாக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது. சீக்கிரத்தில் தான் ஃபாஸ்டா உடனே துளிர்க்கும். இப்ப பேசிட்டு இருக்கல, இப்ப நான் பேசுறேன்ல, இந்த நேரத்துல உனக்கு சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உனக்கு கால் வரும், அந்த கால் மூலமா உன் சுக வாழ்வு துளிர்க்கும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆவியான ஒரு உணர்த்தை பற்றி நான் பேசுறேன். இந்த வார்த்தைய உனக்கு ஒரு கால் வரும், அந்த கால் மூலமா உன்னுடைய சுக வாழ்வுக்கு இருக்கும். எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்கு. சோ கர்த்தருடைய மகிமையா ஜீவனும் அழியாமையும் உன் மீது உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது, ஜீவனும் அழியாமையும் உன் மீது உதித்தது. புரிந்து கொள். ஓகேவா? சும்மா மகிமை கர்த்தருடைய மகிமை மேல இருக்குன்னு சொல்லிட்டு கல்லறை தோட்டம் வாங்குறது, இந்த கல்லறை கட்டுறது, இந்த அடக்கம் பண்ண போறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம அடக்கம் பண்ற குரூப்பே கிடையாதுங்க. உலகத்தான்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள், நம்ம அடக்கம் பண்ணக்கூடாது. நம்ம அவங்களை தட்டி எழுப்பி விடணும். அந்த மாதிரி இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்மளையும் அவங்க மாதிரி அடக்கம் பண்ற குரூப்போட நம்ம சேர்க்க மாட்டாரு, நம்ம தட்டி எழுப்பி விடுற குரூப்ல சேர்த்திருக்காரு. நீ ஏ கிளாஸ் பா, நீ ஏ கிளாஸ். புரிந்து கொள், நீ ஏ கிளாஸ்ல இருக்க, அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க பையன் போயிட்டு அந்த 30 ரூபா டிக்கெட் 40 ரூபா டிக்கெட் எல்லாம் வாங்க மாட்டான். புரிகிறதா? எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். உலகத்துல இருக்கிறது எதுவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காது. புரிந்துகொள். தேர்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காது. தேர்ட் கிளாஸ்ல எல்லாமே அப்நார்மலா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாமே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். உன்னை சூப்பர் நேச்சுரலுக்குள்ள நகர்த்தி கூட்டி செல்வாராக. இந்த நேரத்துல கூட அந்த சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் உன் கரத்தில், இந்த கரத்து இருக்கு, இந்த கரை இருக்குல்ல, இந்த கரத்துல மூலமா தான், இந்த கரத்தின் மூலமாக சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் நடைபெறப்படுகிறது. இந்த கரத்தினால எத்தனை பாடி எழுப்ப போறேன் தெரியுமா? இந்த கரத்தை வச்சு எத்தனை பாடியை நீ எழுப்புவேன் தெரியுமா? உன் கரத்தை வச்சு, அதாவது உன் கரத்தை வச்சு அவர் தூண்டி விடுவாரு, மரித்தவர்களை எழுப்பி விடுவாரு. இந்த கரத்தை வச்சுதான் பல பாடிகளை எழுப்ப போற. இந்த கரத்தை வைத்துதான் பல பாடிகளை எழுப்ப போற, உயிரோடு எழுப்ப போற. கல்லறைகளை உடையும். நீ போய் கல்லறையை தொட்ட கல்லறை உடையும். அங்கிருந்து மரித்த சடலங்கள் எல்லாம் உயிரோடு உயிரடையும். கல்லறையை உடைக்கணும் உனக்கு ஆசை இல்லையா? உன்னுடையவர்களை உன்னிடத்தில் திரும்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆசை இல்லையா உனக்கு? அது உன்னால் மட்டுமே முடியும். அது உன்னால் மட்டுமே முடிந்த ஒரு காரியம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஓகே, வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். சோ அங்க தலைவனோட மக ஒருத்தவ சின்ன பிள்ளை செத்து போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. சோ அவன் சொல்றான், அவள் மேல் உமது கையை வையும் ஆண்டவரே, அப்பொழுது அவள் பிழைப்பாள். விசுவாசத்தை பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்கு நேராக கடந்து வாருங்க. சோ நீங்க கை வச்சாலும் எந்திரிக்கும். மரித்த சடலங்களும் மரித்த பிரேதங்களும் நீங்க கை வச்சாலும் எந்திரிக்கும். சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சுத்தி இருக்கவங்க ஃபுல்லா கலாய்ப்பாங்களே, சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ கை வைக்காம ஜெபம் பண்ணாம இருக்கிற. சுத்தி இருப்ப 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எப்படி செத்த போனா எந்திரிக்கும், செத்தவங்க எப்படி எந்திரிப்பாங்க, அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கி இருக்காங்களே எப்படி எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா உங்களை பேசுவார்கள். அதையெல்லாம் கண்டுக்காதீர்கள். ஏன்னா 2 தீமோத்தேயு, திரும்பி வரேன், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இதன் நிமித்தம் நான் சில பாடுகளை அனுபவிக்கிறேன். அதாவது அவங்க பேசுற அந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுவது இல்லை. ஏன் வெட்கப்பட மாட்டேனா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். புரிகிறதா?
அவரு நான் விசுவாசிக்கிறவரு, ஆண்டவரு, அவர் கடவுள், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் நினைச்சா அவர்னால எழுப்ப முடியும். அவரோட ஆவி எனக்குள்ள இருக்கனால, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கனால, அந்த அனாயிண்டிங் நிறைஞ்ச பர்சனா நான் நிக்கிறனால என்னால எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையில கைய வைக்கும் போதே எந்திரிச்சிருவாங்களா, எந்திரிக்க மாட்டாங்களா, அசிங்கப்பட்டு நின்றுவோமா, அசிங்கப்பட்டுருவோமா அப்படின்னு என் கை வைக்கிற அது விசுவாசத்துக்கு கம்மியா இருக்கே. உன் விசுவாசத்தை அது காட்டவில்லையே. நீ கை வைக்கும் போது உன் கையெல்லாம் நடுங்குது, இப்படி கையெல்லாம் கிடி நடுங்கி எந்திரிப்பாங்க பக்கத்துல பாக்குறாங்க, சிரிக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சு நீ கை வைக்கும் போது அவங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. உன் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சோ அவன் விசுவாசித்தான். தலைவன் இயேசு கிட்ட சொல்லும் போது பணிந்து கொண்டான், விசுவாசித்தான். நீங்க கை வைங்க ஆண்டவரே, அப்ப என்னோட மகள் பிழைத்துக் கொள்வாள் ஆண்டவரே, பிழைத்திருவா ஆண்டவரே, உயிரோட எந்திரிச்சிருவா ஆண்டவரே. அதாவது செத்து போய் கிடக்கிற மகள் ஹார்ட் திரும்ப துடிக்கும் ஆண்டவரே, திரும்ப எலும்புகள் எல்லாம் செயல்படும் ஆண்டவரே, திரும்ப எலும்புகள் செயல்படும், திரும்பி ரத்தம் ஓடும், திரும்பி கண்ணு திறக்கும், எல்லா விஷயங்களும் அந்த பிழைப்பான்ற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. புரிகிறதா? சும்மா கைவலி கால்வலிக்கெல்லாம் சொல்றீங்க. மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், மனிதர்கள் எழுந்திருப்பார்கள். உன்னுடைய அபிஷேகத்தின் மூலமாக உனக்கு கைவலி கால்வலின்னு சொல்லி தீக்கல, உனக்கு மண்டை வலின்னு சொல்லி தீக்கல, எனக்கு வயிறு வலிக்குது என்னால எதுவுமே முடியலன்னு சொல்லி கேட்கல. ஆனா அவர் உன்னை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிற போகிறது. நீ என் வயிறு வலிக்குது, என் ஹார்ட்லாம் துடிக்குது, என் ஹார்ட்லாம் வலிக்குது, என் கையை ஒரு சைடு தூக்க முடியல, ரொம்ப பெயினா இருக்கு, என்னோட பெயினை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற. உன்னை வைத்து அவர் மரித்தவர்களை எழுப்பணும் என்று திட்டம் போட்டு இருக்கிறார். சோ உன்னை வைத்து அவர் எழுப்ப போறார் மரித்தவர்களை. உனக்கு வலிக்கிறது என்று சொல்வது ஒரு சின்னித்தனமான ஒரு இதா இருக்கு. அப்படி வலித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த வலிக்கிற இடத்துல உன் கையை வச்சு சொன்னேன்னா அந்த வலிகள் போய்விடும் என்பதை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் கை வைங்க, உங்க கரத்தை வைங்க. ஏன்னா இந்த கரம் மரித்தவர்களை எழுப்புற கரம். அந்த கரத்தை நீ வைக்கும் போது மரித்தவர்களே எழுந்திருப்பார்கள்னா அவர்கள் இரத்த ஓட்டம் திரும்ப ஓட ஆரம்பிக்கும் என்றால், அவர்கள் கைகள் திரும்ப தூக்குவார்கள் என்றால், அவர்கள் திரும்பி எந்திரிச்சு நிற்பாங்க என்றால், அவர்கள் கண்கள் திறக்கப்படும் என்றால், அவர்கள் வாய்கள் பேசப்படும் என்றால், அவர்கள் காதுகள் கேட்கப்படும் என்றால், அவர்களுடைய ஹார்ட் திரும்பி துடிக்கும் என்றால், உன்னுடைய சின்ன வலி ஏன் மாறாது? எல்லாம் மாறும். ஒரு நாள் எல்லாம் மாறும். சோ ஒரு நாள்லாம் கிடையாதுங்க, இன்னைக்கே மாறப்போகுது உன் வாழ்க்கை இன்னைக்கே மாறப்போகுது. ஒரு நாள்லாம் கிடையாது. ஒரு நாள் மாறும். இன்னைக்கு ஒரு தொண்டை போய் கேட்கிறேன், உன் வாழ்க்கை எப்படா மாறும்? ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு போய் கேட்கும் போது ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்றான். எத்தனை ஒரு நாள் சொல்லிட்டு 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கான். 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கான். ஒரு நாள் மாறும். எப்ப கேட்டாலும் அந்த ஒரு நாள் மாறும் அந்த தெரியாம அந்த பாட்டை எழுதி தொலைஞ்சிட்டாங்க. ஒரு நாள் மாற வேண்டாம், இன்றைக்கே மாற வேண்டும். அந்த வார்த்தைக்கு, உன்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கே மாறணும். உன் வாழ்க்கை இன்னைக்கே மாறணும். ஒரு நாள் மாறக்கூடாது, இன்னைக்கே மாறணும். ஒரு நாள் நைட்ல மாறக்கூடாது, இந்த நைட்ல மாறணும் என் வாழ்க்கை. ஒரு நாள் நைட்ல ஒபாமா ஆக வேணாம், நீங்க இந்த நைட்ல நீ ஒபாமா மாறணும். புரிகிறதா? ஒரு நாள் வேணாம், இந்த நாள் வேணும் என்பதை கேளுங்கள். நீங்கள் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு நாள் மாத்துங்க ஆண்டவரே, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ற ஆண்டவரே, உபவாசித்து நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஏசப்பா, நான் 10 நாள் உபவாசம் போடுகிறேன், நான் 15 நாட்கள் உபவாசம் போடுகிறேன், நான் 30 நாள் உபவாசம் போடுறேன், அதுல நான் பார்ட் டைமா உபவாசம் போடுறேன் ஆண்டவரே. ஒரு நாள் என் வாழ்க்கையை மாத்துங்க. இவ்வளவு உபவாசம் போட்டு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. நான் உபவாசமே போடாம நான் பாஸ்டிங்கே இருக்காம, ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய இரவு, இந்த இரவு என்னுடைய வாழ்க்கை மாறும்.
என்ற விசுவாசத்தில் நான் சொன்னால் இந்த இரவு என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த இரவு என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். நான் இதுக்கு உட்கார்ந்து 15 நாள் 20 நாள் பாஸ்டிங்க போட்டு உபவாசம் இருந்து என்னுடைய உடம்பை நான் வருத்திக்கிட்டு என்னுடைய பலனெல்லாம் நான் குறைத்து கொண்டு அவர்கிட்ட உபவாசம் போட்டு கேட்டாரா அவர் கொடுப்பாரா? அப்படி கொடுக்க மாட்டாரு. விசுவாசத்தை பார்ப்பாரு, உபவாசத்தை பார்க்க மாட்டார். உன்னுடைய பாஸ்டிங் அவர் பார்க்க மாட்டாரு, உன் விசுவாசத்தை பார்ப்பாரு. இங்க பாஸ்டிங் முக்கியம் கிடையாது, உன் விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. அவன் விசுவாசித்தான், தலைவன் விசுவாசித்தான். ஆண்டவரை நீங்கள் வந்து கைகளை வையுங்கள் ஆண்டவரே, கைகளை வையுங்கள் ஆண்டவரே. வைத்தால் என்னுடைய மகள் திரும்பவும் பிழைத்துக் கொள்வாள், திரும்பவும் பிழைத்துக் கொள்வார். அப்படியே பிழைத்துக் கொள்வாங்க. அந்த பிழைத்துக் கொள்வதற்குள்ள எல்லா வார்த்தைகளும் அடங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சின்ன வழிகள் கூட அந்த வார்த்தைக்குள், அந்த பிழைத்துக் கொள்வார், அந்த பிழைப்பாளர்கள அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் கை வச்சா மட்டும்தான் அது நடக்குமா? நம்ம கை வச்சா நடக்காத? நம்ம கை வச்சால் நடக்கும். அந்த அதிகாரத்தை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளியரங்கமாக்கி இருக்கிறார், வெளியிட்டு விட்டார். சில படங்கள் எல்லாம் வெளியிடுறதுக்கு முன்னாடி நம்மளால பார்க்க முடியாது, ஆனா வெளியிட்ட எல்லா நாளையும் பார்க்க முடியும். சில படங்களை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருனாலையும் அந்த படத்தை பார்க்க முடியாது. டைரக்டர்னால பார்க்க முடியும், ஹீரோஸ்னால பார்க்க முடியும், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்ப்பாங்க அந்த படத்தை. ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரண ரோட்ல போற ஆள் கூட அந்த படத்தை பார்க்க முடியுங்க. புரியுறதா? ரோட்ல போற சுத்துற ஆள் கூட, குடிச்சிட்டு சுத்துற ஆள் கூட அந்த படத்தை பார்க்க முடியும். அவன் என்ன சொல்றான்? வெளியே இருக்கவன் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலன்றான். ஆனா ஆதிக்குரிய நம்ம என்ன சொல்றோம்? அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற நானு, அந்த படத்தை பாருங்கன்ற நானு. அந்த படத்தை பாருங்க, அவன் வெளியரங்கம் ஆக்கி விட்டா ஜீவனையும் அழியாமையும். அந்த படத்தை பாருங்க என்று நான் உங்களை வற்புறுத்துகிறேன். இன்னும் ரிலீஸ் ஆகல, அந்த படம் இன்னும் திரைக்கு வரவில்லை என்று நான் திருட்டு விசிறியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அது திருட்டு விசிறி கிடையாது, அது திருட்டு விசிறி கிடையாது. அவர் தியேட்டர்ல படத்தை ஓட்டிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில. அவர் படத்தை ஓட்டி முடித்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு படத்தை ஓட்டி முடிச்சிட்டாரு, அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அவர் சொல்லிட்டாரு, வெளியரங்கம் ஆக்கிட்டேன் தம்பி, வெளியரங்கம் ஆக்கிட்டேன். ஆனா இவங்க இன்னும் திருட்டி வீசினே நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிக்கு இருக்கு. நிறைய தியேட்டர்ல அந்த படத்தை எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிறைய தியேட்டர்ல அந்த படம் திருட்டு வீசிடி, அவர்கள் திருட்டு வீசினே பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சாகாமையும் அழியாமையும் பத்தி பேசுறதுனால அவர்கள் கள்ள உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கள்ள உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கள்ள உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பிரதர். அவர்கள் மரணம் எல்லாத்துக்கும் வருது பிரதர், ஆனா மரணம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க பிரதர். திருட்டு விசிறியை அவங்க பேசிக் கொண்டிருக்காங்க பிரதர், திருட்டு விசிறியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கள்ள உபதேசம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அநேக ஊழியக்காரர்களே சொல்லுகிறார்கள். எதுக்கு மறைத்து பேச வேண்டும்? உண்மையை பேசலாம். பிரசங்க பீடத்தில் நிற்கிறோம், மறைத்து பேச இல்லை. அநேக ஊழியக்காரர்களே சொல்லுகிறார்கள், கள்ள உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னதுன்னா, அந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிவிட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சிலுவையில நமக்காக அந்த முடித்து விட்டார். அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணி நம்ம கையில சீடியும் கொடுத்து விட்டாரு. சோ அந்த படத்தை நீங்க போட்டு பார்க்காம இருந்துட்டு, அந்த படத்தை நீங்க விசுவாசிக்காம இருந்துட்டு, அந்த படத்தை நீ பார்க்காம இருந்துட்டு இது கள்ள உபதேசம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று உங்களை வற்புறுத்துகிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ அந்த படத்தை பாருங்கள், வெளியரங்கமாக்கி விட்டார் என்ற படத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்ற வசனத்தை எடுத்து பேசுவதற்கு முன் கர்த்தருடைய மகிமைனா என்னன்னு என்றதை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அந்த வெளியரங்கமாகும், அந்த மகிமை வெளியரங்கமாகும்னா அந்த மகிமையா என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும்ல. அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெளியரங்கத்தை பத்தி உனக்கு தெரியும். புரிகிறதா உங்களுக்கு? சரி, அவர்களை விடுங்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக நம்ம சைடு வந்துருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து விடுவார்கள், அது பிரச்சனையே கிடையாது.
ஆனால் விசுவாசம் என்பது மிக மிக இங்க முக்கியமான காரியமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. சரி, பிழைத்தால் என்றார். அவன் விசுவாசத்துல இயேசு கிட்ட சொல்லிட்டான். சரி, அடுத்து இயேசு எழுந்து தம்முடைய சீசர்களுடன் அவன் பின்னே போனார். சரி சொல்லிட்டு, இவ்வளவு விசுவாசமா இருக்கே தம்பி, இவ்வளவு விசுவாசமா இருக்கியேப்பா, சரிப்பா நான் வரேன்பான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சீசர்களுடன் போறார். அவர் போயிட்டு இருக்கும்போது அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு போனது எதுக்காக? இயேசு போனது எதற்காக? இயேசு போய் கொண்டிருந்தார். இயேசு மரித்த பெண்ணை எழுப்புவதற்காக போய் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா கூட நான் சொஸ்தமாயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துல தொட்டா சொஸ்தமாயிட்டா. சோ பெருசா அச்சீவ் பண்ணணும், பெருசை நோக்கி நகர்ந்து போங்க. சின்னதெல்லாம் உன்னை தொடும்போது அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நீ போய் மண்டையில கை வச்சு கேன்சரை சுகமாகு, கட்டியே மறை, வீழ்ச்சியில் இருக்கவங்கள தூக்கி விட்டு நீ நட அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நீ பெருசை நோக்கி ஓடிக்கொண்டிரு, அதாவது பெரிய காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிரு. இயேசு பெரிய காரியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டால் சொஸ்தமானாள். சோ இந்த நேரத்துல நீ பெரிய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாயா? நான் எனக்கு சொல்றேன், நான் மரணத்தில் இருக்கிறவர்களை எழுப்ப வேண்டும் என்ற இலக்கில் நான் போய் கொண்டிருக்கும் போது கேன்சர் பேஷண்ட், அதாவது வீழ்ச்சியில் இருக்கவங்க, கட்டிகள் உடையவர்கள், கற்பம் செத்து போனவர்கள், எல்லாரும் கற்பம் செத்து போனவர்கள் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை பெருக்காம இருக்கல அப்படின்னு சொல்ல வரேன். உங்கள் கற்பம் செத்து போவதில்லை. சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கற்பம் செத்து போவதில்லை, உன் கற்பம் விழுந்து போகிறது இல்லை. உன் கற்பம் விழுந்து போகாது என்னைக்கும் என்பதை புரிந்து கொள். உன் கற்பம் செத்து போகாது, உன் கற்பம் விழுந்து போகாது. சோ கற்பம் கற்பத்துல ஒரு புழு பூச்சி கூட முளைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிக்க இருக்க உனக்கு நான் நடந்து போற வழியில உன்னைய அசால்ட்டா பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னால பெரிய இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். சோ அதுதான் என்னுடைய அச்சீவ் கிடையாது. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள என்னுடைய டார்கெட் கிடையாது. என்னுடைய டார்கெட் இலக்கு, என்னுடைய இலக்கு பெரிய இலக்கு. இயேசு செய்ய போனது பெரிய காரியத்தை செய்ய போய் கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன காரியம், அதாவது 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அதுவே பெரிய காரியம் தான். அந்த பெரிய காரியமே சின்ன காரியம் தான் என்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன காரியம் எப்படி சரியாகிறதோ அதே போல நீ பெரிய மேட்டரை நோக்கி போயிட்டீங்கன்னா, உன்னுடைய இலக்கு பெருசா இருந்துச்சுன்னா சின்ன சின்னதெல்லாம் உங்ககிட்ட நெருங்கும் போது அதுவாவே சரியாகிவிடும். நீ போயிட்டு மண்டவலிக்கும், நீ போயிட்டு காய்ச்சலுக்கும், நீ போயிட்டு குழந்தைக்கும், நீ போயிட்டு கேன்சருக்கும், நீ போயிட்டு கட்டிகளுக்கும், நீ போயிட்டு வீல் சேர்ல இருக்கவங்களுக்கும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வியாதிகளுக்கு நீ பிரேயர் பண்ண தேவையே கிடையாது. மரணத்தை அடி. மரணத்தில் இருக்கவங்களை எழுப்பணுன்ற எண்ணத்துல நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது உன்னிடத்தில் வருபவர்கள் எல்லாம் சொஸ்தமாவார்கள். நல்லவர்களே, மரணத்துல எழுப்பணும், மரணத்துல இருக்கவங்க நான் எழுப்பணும்னு சொல்லிட்டு நான் போய் கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் வியாதிப்பட்டவர்கள் யாராயிலும் வந்தால் அவர்கள் சொஸ்தமடைவார்கள். நான் பெரிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு வரும் வியாதிகள் எல்லாம் சின்ன ஒரு விஷயம். அந்த சின்ன விஷயங்கள் என்னிடத்தில் வரும்போது அது சுகமாகிறது. புரிகிறதா? நான் பெரிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் மரணத்துல இருக்கவங்கள எழுந்திருக்கணும், மரணத்துல இருக்கிறவங்களுக்கு நான் உயிரடைய செய்யணும், அவங்க தட்டி நான் எழுப்பி விடணும், மண்ணிற்குள்ள குலைந்து கிடக்கிறவர்களை நான் திரும்பவும் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னிடத்தில் வருகிறவர்கள் யாரும் சொஸ்தமாவார்கள். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், எத்தனை வருஷமா இருந்தாலும்,
சிங்கிள் பிரேயர் போதும். சிங்கிள் பிரேயர், விசுவாசம் உள்ள ஒரு ஜபம், விசுவாசம் உள்ள ஒரு சிங்கிள் ஜபம் போதும். ஒரு சின்ன வார்த்தை போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு சின்ன வார்த்தை போதும். 20 வருஷம் சாபம் உடையும், 30 வருஷம் வியாதி போகும். படுத்த படுக்கையில இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் சொஸ்தம் அடைவார்களாக. படுத்த படுக்கையில இருக்கீங்களா? இந்த வீடியோ பாக்குறீங்களா? நீங்கள் சுஸ்தமாவீர்கள், நீங்கள் சுஸ்தமாவீர்கள். என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 6383933363 என்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓகே, ஏசப்பா பெரிய காரியத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். அந்த இப்ப அவங்களை அழைக்கிறது எதுக்காக தான்? நீ பெரிய காரியத்தை நோக்கி வா, நீ பெரிய காரியத்தை நோக்கி வா. இன்னும் கேன்சரை சுகமாக்கணும், அந்த மண்டவலியை சுகமாக்கணும், அந்த பேய்களை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க. பெரிய இலக்கை நோக்கி வா. பெரிய இலக்கை நோக்கி வரும்போது அதெல்லாம் உன்கிட்ட வரும்போது அதுவாவே சரியாயிடும். உன்கிட்ட வரும்போது அதுவாவே சரியாயிடும். நீ போயிட்டு அதுக்கு உட்காந்து ஃபாஸ்டிங்க போட்டு ஜெபம்லாம் அவசியம் இல்லை. நீ பெரிய இலக்கை நோக்கி ஓடி வந்தாலே போதும். மரித்தவர்களை எழுப்பணும், அதை டார்கெட்ல வை. அதை டார்கெட்ல வச்சுன்னா வச்சுக்கோவே, சின்ன சின்ன காரியங்கள் உங்ககிட்ட வரும்போதே சொஸ்தமாவார்கள் அவர்கள். அதை உன்னுடைய கண்கள் காணும். என்ன இவர்களுக்கு நான் ஜோபமே பண்ணல, ஆனா இவங்க சொஸ்தமாயிட்டாங்க, ஆனா நம்ம போய்க்கிருக்கிறது வேற காரியமே அப்படின்னு தான் ஏசப்பா நினைச்சிருப்பாரு. அவர் போய்க்கிருந்தது மரித்த பெண்ணை எழுப்புவதற்காக. அவ ஓரத்தை தொட்டா விசுவாசத்தோட, அதனால சொஸ்தமாயிட்டா. அவர் வேற காரியத்துக்காக போய்க்கிருந்தாரு. இவளுக்காக ஜெபம் பண்ணி இவளை இது பண்ணலாம் அவர் நினைச்சுக்கலாம் உட்காரல இந்த கூட்டத்துல. சோ அவர் வேற காரியத்துக்காக போய் கொண்டிருக்கும் போது அவர் தொட்டால் சொஸ்தமானாள். சோ உன்னை தொடுகிறவர்கள், உன்னை நெருங்கிறவர்கள் எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னிடத்தில் அவர்கள் நெருங்கும் போது, உன்னிடத்தில் அவர்கள் விசுவாசத்துடன் நெருங்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீ என்ன பண்ணணும்னா அவர்களையே டார்கெட் பண்ணிட்டு அவர்களையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ மரித்தவர்களை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு விசுவாசத்துல நடக்க வேண்டும், அந்த பாதையில நடக்க வேண்டும், ஜீவனின் பாதையில நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, புரிகிறதா உங்களுக்கு? பெரிய டார்கெட். நீ அடிச்சா பெரிய ஆளாதான் இருக்கணும். நீ அடிக்கிறதும் கோலியாத்தா தான் இருக்கணும். சும்மா சின்ன பையங்களை கூப்பிட்டுட்டு 4 பேர்த்த கூப்பிட்டு சப்புன்னு அடிக்க கூடாது. அடிச்சா கோலியாத்தை தான் அடிப்பேன், அடிச்சா பெரிய ஆளை தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கணும். அதுதான் கெத்து. சும்மா 4 பேர்த்த அடிச்சுட்டு நானும் டானுலாம் சொல்லக்கூடாது. நீ அடிச்சா, ஒருத்தனை அடிச்சாலும் அது கோலியாத்தா இருக்கணும். புரிகிறதா? நீ ஒருத்தனை அடிச்சாலும் கோலியாத்தா இருக்கணும். நீ ஒருத்தனை அடிச்சா அது பெரிய ஆளாதான் இருக்கணும். நீ அடிக்கிறது மரணமா தான் இருக்கணும். மரணத்தை தான் நீ அடிக்கணும். சும்மா மண்டையையும் சும்மா காய்ச்சலையும் சும்மா சளி பிடிச்சிருக்கையும் அந்த பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க. அதை பிடிச்சி அடிச்சுட்டு நான் சுகமாக்கிட்டேன், எனக்குள்ள ஹீலிங் பவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிருக்க. உங்களுக்குள்ள ஹீலிங் பவர் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். உன்னை மட்டனட்டிலாம் நான் பேச கிடையாது. ஆனா உன்னுடைய இலக்கு பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறேன். இந்த நேரத்துல நீ அந்த இலக்கை பெருசா வச்சுட்டேன்னா இதெல்லாம் நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ற விஷயத்த நீ பார்த்துட்டு போனாலே சரியாயிரும். சரியாயிரும். ஏன்னா நீ பெரிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற என்பதை மறந்து விடாதே. ஓகே, இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே தாரை ஓதுகிறவர்களையும் இறையிற கணங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்களாம். சோ எதுக்காக நகைத்தார்கள்னா, அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கொட்டலா அடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு தம்பி விலகு, அவ சாகவில்லை, அவ தூங்கி கொண்டிருக்க, அவன் நித்திரையா இருக்கிறான் சொன்னார் அவரு. அதுக்கு அந்த வார்த்தையை கிண்டல் பண்ணி சிரித்தார்கள். வார்த்தையை கிண்டல் பண்றவங்க யாரும் தெரியுமா? பிசாசு வார்த்தைகளை கிண்டல் பண்ணுங்க. வார்த்தைகளை கிண்டல் பண்ணா அது பிசாசு. வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரரை கிண்டல் பண்ணினா அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட வீரர்களாக இருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்துகிறேன் உங்களுக்கு. அவர்களை நம்பி விடாதீர்கள். வார்த்தையை ஒருத்தால் கிண்டல் பண்ணி பேசும்போது அவர் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவனாக இருக்கிறார்.
என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விலங்குகள் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார்கள். அதற்காக முக்கியமான வார்த்தை, அதற்காக, அந்த வார்த்தைக்காக நீ மறிக்க மாட்ட, நீ உயிரோட இருப்ப, நீ உயிரோட இருப்ப, நீ மறிக்க மாட்ட, நீ மறிக்க மாட்ட, உன் கண்ணுல மரணத்தை பார்க்க மாட்ட, நீ சாக மாட்ட, நீ அழிய மாட்ட, நீ சாவாமதான் இருப்ப, நீ அழியாமதான் இருப்ப, உன்னுடைய உடம்புல நரம்புகள் எல்லாம் இன்னும் பலன் அடையும், நீ கலிகளை போல திரும்பவும் அறிவ அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை வைத்து கிண்டல் பண்ணி நினைப்பார்கள். கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, நகைக்கிறாங்களே, எப்படிப்பா மறியாம இருப்பாங்க, மறித்து போயிடுவாங்கப்பா, எல்லாருமே மறித்து போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்களே, அவர்களுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி கிண்டல் பண்றவங்க எல்லாம் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்கள்லாம் தேவனுடைய வார்த்தையை, அதாவது வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரனை கிண்டல் செய்தால், கேலி செய்தால், நகைத்தால், சிரித்தால் அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல பேசுறாரு, அந்த பொண்ணு மறிக்கிறப்பா, அந்த பொண்ணு தூங்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு விசுவாசத்தினால. அதை கிண்டல் பண்றாங்க, அந்த வார்த்தையை கிண்டல் பண்றாங்க, தேவனுடைய வார்த்தையை கிண்டல் பண்றாங்க. தேவனுடைய மனுஷருடைய வார்த்தையை கிண்டல் பண்றனா என்ன அர்த்தம்னா, அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு இயேசு பிசாசுகளை அனுப்பிவிட்டார். இயேசு பிசாசுகளை அனுப்பினார். நீங்களும் பிசாசுகளை அனுப்புங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு பிசாசுகளை துரத்தினார், நீங்களும் பிசாசுகளை துரத்தினீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு துரத்தப்பட்ட முக்கியமான வார்த்தை, துரத்தப்பட்ட. அவர்கள் பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருந்தார்கள். அந்த இடத்துல நகைத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கிண்டல் பண்றவங்க எல்லாருமே பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நகைக்கிறதுனால தேவனுக்கு மகிமை கம்மியாகுது. அதாவது அவருடைய மகிமை அங்க நம்பி பண்ணி நகைக்கிறாங்க. தேவன் இயேசுப்பா பேசுறாரு, அந்த இடத்துல நகைக்கிறாங்க. அந்த வார்த்தையை வச்சு கிண்டல் பண்றாங்க. இயேசுப்பாவை கிண்டல் பண்ணல, இயேசுப்பா சொன்ன வார்த்தையை கிண்டல் பண்ணாங்க. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை கிண்டல் பண்ணனால அவர்கள் பிசாசோட தூதர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, அவர்கள் துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசிப்பார். அந்த சிறுமியின் கையை பிடித்தார். அவள் விழுந்தாள். இந்த நேரத்துல மரித்தவர்களை நம்ம எழுப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மரித்தவர்களை நம்ம எழுப்ப வேண்டும் என்றால் பிசாசுடைய தூதர்களை நம்ம துரத்த வேண்டும். துரத்த விட்ட உடனேதான் இயேசு பிரவேசிப்பார். அந்த ஜனங்களை துரத்திவிட்ட பின்பு இயேசு உள்ளே பிரவேசித்தார். புரிகிறதா? அந்த பிசாசுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போயிருச்சுன்னா இயேசு உள்ளே பிரவேசிப்பாரு. அந்த விசுவாசத்தை தான் மெயினா பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விசுவாச குரல் நமக்கு இருக்கக்கூடாது. விசுவாசத்துல குரல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் ரொம்ப இதாகுது. ஓகே. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து, உன்கிட்ட இருக்கிற ஜனம், அதாவது உனக்குள்ள இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் வெளியே போயிருச்சுன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் எல்லாம் வெளியே போயிருச்சுன்னா அவர் உள்ளே பிரவேசிப்பார் என்பதை புரிந்து கொள். அவர் உள்ள பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்க குப்பையை வெளியே துரத்த வேண்டும்.
என்கிட்ட இருக்க குப்பையெல்லாம் வெளியே துரத்த வேண்டும். மனிதர்களை எழுப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜனங்களுக்குள்ள இருக்க குப்பைகளை நம்ம அகற்ற வேண்டும். ஜனங்களுக்குள்ள இருக்க அந்த அவிசுவாசத்தின் குப்பைகளை நம்ம அகற்றினால் ஒளிய மனிதர்களை எழுப்ப முடியும். துரத்த வேண்டும். அதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வார்த்தையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. உன்னுடைய வார்த்தையில அந்த அதிகாரம் இருக்கிறது. சோ அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால, அந்த அதிகாரம் உனக்குள்ள வேலை செய்கிறனால, அந்த அதிகாரத்தினால நீ பேசும்போது அந்த ஜனங்கள் துரத்தப்படுவார்களாக. அவர்களுக்குள் இருக்கிற ஜனங்கள் துரத்தப்படுவார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்படும். இந்த நேரத்தில் கூட துரத்தப்படுவது பிசாசுகள் மட்டும்தான் துரத்தப்படும் சொல்லுவார் ஆண்டவர். பிசாசுகளை துரத்துங்கள், நீங்களும் பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள. இந்த இடத்துல துரத்தப்பட்ட பின்பு, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு மனிதர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்பு மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உனக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்பு மரித்தவர்களை உன்னால எழுப்ப முடியும். நீ கை வைக்கும் போதே எந்திரிப்பாங்களா எந்திரிக்க மாட்டாங்களா ஒரு அவிசுவாசத்தோட கை வைக்கிற. அந்த அவிசுவாசம் துரத்தப்பட்ட பின்பு நீ கையை வைப்ப, அப்பொழுது அந்த மகள் எழுந்திருப்பாள். புரிகிறதா? உடனே அவள் எழுந்திருந்தாள். முக்கியமான வார்த்தை, துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ள என்ட்ரி ஆவாருங்க. உனக்குள்ள இயேசு என்ட்ரி ஆகுதுன்னா உனக்குள்ள இருக்க அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட வேண்டும். உனக்குள்ள இருக்க அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்பு இயேசு தலைவர் உள்ள என்ட்ரி ஆவாருங்க. உனக்குள்ள தலைவர் என்ட்ரி ஆகுதுன்னா அந்த பிசாசு வெளியே துரத்தப்படணும். உனக்குள்ள பிசாசு வெளியே துரத்தப்படணும். உனக்குள்ள இருக்க அந்த அவிசுவாசம் என்ற பிசாசு வெளியே துரத்தப்பட்ட பின்பு உனக்குள்ள இயேசு பிரவேசிப்பாரு. அப்பொழுது நீ கைகளை வைக்கும் போது கைகளை பிடித்தார். உடனே அவர் எழுந்திருந்தார். அப்பொழுது மரித்தவர்களின் கைகளை பிடித்தாலே போதும், அவர்கள் எழுந்திருப்பார்கள். நீ போயிட்டு குளிக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், நீ எழுந்திரு அப்படிலாம் நீ பிரேயர் பண்ண தேவையே இல்லை. நீ கைகளை பிடித்தால் மட்டுமே போதும். கைகளை பிடித்தால் மட்டுமே போதும், அவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் உடனே எழுந்திருப்பார்கள். முக்கியமான வார்த்தை உடனே. பல ஆண்டுகள் கழித்தல்ல, பல மாதங்கள் கழித்தல்ல, பல வாரங்கள் கழித்தல்ல, அந்த பொழுது, அந்த செகண்டே அவர்கள் எழுந்திருப்பார்கள். தலைவர் உள்ள என்ட்ரி ஆயிட்டார்னா அவர்கள் துரத்தப்பட வேண்டும். அவிசுவாசம் என்ற ஒரு பிசாசு உனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுந்திருப்பார்களா எழுந்திருக்க மாட்டார்களா என்ற ஒரு குழப்பம் உனக்குள்ள இருக்கிறதுல. அந்த குழப்பம் அந்த அவிசுவாசம் என்ற பிசாசுகளை உணவை விட்டு துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ளே பிரவேசிப்பார். இயேசு உள்ளே பிரவேசித்தார் என்றால் நீ அவர்களின் கைகளை பிடிப்பாய். உடனே அவள் எழுந்திருந்தாள். புரிகிறதா? இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொன்னேன், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாராக. இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுடைய காதுகள் எல்லாம் பாக்கியம் உள்ள காதுகளாக இருக்கிறது. உங்கள் காதுகள் எல்லாம் பாக்கியம் உள்ள காதுகளாக இருக்கிறது. இந்த சத்தியத்தின் மூலமாக உங்கள் மனக்கண்கள் ஓப்பன் ஆகும். அதாவது உனக்குள்ள இருந்த பிசாசு, அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்பு, அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்புதான் இயேசு தலைவர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனா நீ கைகளை பிடித்த உடனே மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நீ போயிட்டு ஜோம்லாம் பண்ண தேவையில்லை. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஜோம்லாம் பண்ண தேவையில்லை. மரித்தவர்கள் எந்திரிக்கணும்னா உனக்குள்ள இருக்க அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட வேண்டும். உனக்குள்ள இருக்க அவிசுவாசம் என்ற பிசாசு துரத்தப்பட்ட பின்பு இயேசு உள்ள பிரவேசிப்பார். இயேசு உள்ள பிரவேசித்தார்னா அவருடைய வார்த்தை உள்ள உனக்குள்ள வந்துருச்சுன்னா சோனி அவர் அந்த மரித்தவர்களுடைய கையை தான் பிடிப்ப, உடனே அவர்கள் எந்திரிப்பார்கள் என்று உன்னை சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன். இந்த நேரத்துல அந்த பிசாசுகள் எல்லாம் துரத்தப்படுவதாக. ஏசப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த நேரத்துல கூட அவிசுவாசம் என்ற பிசாசுகள், அந்த விசுவாசத்தை கெடுக்கிற அந்த புள்ள நரிகளும் அந்த சிறு நரிகளும் துரத்தப்படுவதாக.
இந்த நேரத்துல இந்த விசுவாசத்தை தூண்டுற விதமாக நீங்க எங்க உள்ளத்துக்குள்ள பிரவேசிங்க ஆண்டவரே. எங்க விசுவாசத்தை தூண்டுவது விதமாக எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பிரவேசிங்கள். நாங்கள் மரித்தவர்களை எழுப்ப வேண்டும் என்ற டார்கெட்டில் நாங்கள் ஓட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மரித்தவர்களை எழுப்ப வேண்டும் என்ற டார்கெட்டில் ஓட வேண்டும். அப்பொழுது வியாதிப்பட்டவர்களும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களும் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னிடத்தில் நெருங்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நான் அவர்களை பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். மரணம் உங்களை அணுக முடியாது என்று நான் சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபடுவது உங்கள் நவீன். பாய். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். நம்ம ஊழியத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் மினிஸ்ட்ரியை வந்து பிளஸ் பண்ற மாதிரி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, கொஞ்சம் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்கள் கரங்களை இணையுங்கள். என்னுடைய ஜிபே நம்பர் 6383933363. காணிக்கை அனுப்ப விரும்புகிற நபர்கள் வந்து இந்த நம்பருக்கு காணிக்கை செலுத்துங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் என்னோட ஜிபே நம்பர் என்னன்னு. ஸோ நல்ல நிலத்தில் விதையுங்கள். ஸோ உங்களுக்கு தேவன் எந்த இடத்துல உங்க கூட நாங்கள் பேசுற மாதிரி இருக்காரோ அந்த இடத்துல விதையுங்கள். அந்த இடத்துல உங்க விதைகளை விதைக்கும் போது அது 100 மடங்கான பலனை தருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்தாலும் அதே நம்பர் தான் 6383933363. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் ப்ரேயர் கேளுங்க. நான் ப்ரேயர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்ம புக்கு ஆன்லைனில் சேல் பண்ணிக்கிறேன். இந்த மரணத்திற்கு குட் பை என்ற புக்கு. அந்த புக்கு என்றவங்க வாங்கிக்கோங்க. 20 ரூபா தான். ஸோ எத்தனையோ காசுகள் நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 20 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்கை ஒரு வாட்டி வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் மரணத்திற்கு விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்கள் மரணத்தை பார்க்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓகே காய்ஸ், பாய். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். அடுத்த செக்ஷன் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.